வெற்றியோ தோல்வியோ நம்ம தான் காரணம். பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு. இப்போது சிலதை நம்ம ஏற்றுக்கணும். என்ன சொல்கிறீங்க? இப்போது நம்ம தோத்தாலும் நம்ம தான் காரணம், நம்ம ஜெயித்தாலும் நம்ம தான் காரணம் அப்படின்னு நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் மேலே பழி போட மாட்டோம். என்ன சொல்கிறீங்க? அவன் தான் பண்ணான், அவனால் தான் ஆச்சு, அவள் தான் பண்ணான், அவளால் தான் ஆச்சு, இப்படின்னு இந்த மென்டாலிட்டி மாறும். என்ன சொல்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் அந்த செயலுக்கு காரணம் நம்ம மட்டும்தான் காரணம். அதனால் அப்படின்னு பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சில பல ரசாபாசங்கள் வராது. வெற்றியோ தோல்வியோ நம்ம தான் காரணம். பிகிலு கப்பு முக்கியம் பிகிலு. அந்த மாதிரி பிள்ளைங்கிட்ட சொல்லியே வளர்ப்போம். தம்பி, அம்முக்குட்டி, எதுவாக இருந்தாலும் நீ தான் பொறுப்பு, என்னவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சிலதை சொல்லி தான் ஆகணும். என்ன சொல்கிறீங்க? அடுத்தவங்க மேலே பழி போடுறத எதுவாக இருந்தாலும் தாங்கிற மனசை அந்த இறைவன் நமக்கு கொடுப்பான். என்ன சொல்கிறீங்க? வீட்டில் இருக்கும்போதே ஒன்றை பற்றி ஒன்று குறை சொல்லிக்குது. இது வெளியில் போகிறப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது. என்ன, நம்ம பொத்தி வளர்க்குறோம், ஆனால் வெளியில் போயிட்டு அதுக்கு நோன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும்ல. அந்த பிள்ளைங்களோட மனசு அதை ஏற்றுக்கணும்ல. அதை நம்ம தான் கற்றுத்தரணும். எதுவாக இருந்தாலும் அது உன் பொறுப்பு தான். அது வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் உன் பொறுப்பு தான். இப்போ அவனை பற்றியோ அவளை பற்றியோ எனக்கு கவலை கிடையாது. நீ தான் என் பிள்ளை, அவனையோ அவளையோ நான் போய் கேட்க முடியாது. சரின்னுட்டு அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல இருந்தே அதுங்க அழகாக பழகிக்கும். இல்லாட்டி டேய் நீ என்னமா இருந்தாலும் என்கிட்ட சொல்கிறா, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தொட்டதுக்கெல்லாம் அது கூப்பிட்டுருக்கோம் அந்த பிள்ளை. ஆனால் நம்ம கண் பார்வை அது மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அப்படியே விட்டுட்டே இருப்போம் நூல். ஆனால் அந்த பட்டம் நம்மளோடது. அதை அறுக்காமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு.